ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரூட் பக்கா. நம்ம காலையிலே இப்போ ஒரு ஃபால்ஸ் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த ஃபால்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா டல்கோனா ஃபால்ஸ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திராவில் இருக்குது மக்களே. இது வந்து சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் வருது. இந்த டல்கோனா ஃபால்ஸ் வந்து கரெக்டாக நம்ம பெருங்குளத்தூர்லேருந்து 200 கிலோமீட்டர் வருது. இந்த 200 கிலோமீட்டர் நம்ம எவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிடலாம். ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம். சரி, காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னா தான் உங்களையும் வந்து டக்குன்னு ஒரு வீடியோ போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டோம். இப்போ உள்ளே போய் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். எப்படியும் இங்கேருந்து ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம். அங்கே போய் பார்ப்போம் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிளைமேட் வேறு கொஞ்சம் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்கள் காலைல வெதர் செக் பண்ணும்போது ரெயின் தான் காமிச்சிது. போய் பார்ப்போம். மழை இல்லைனா உள்ளே விட்டுருவாங்க. அப்படி நம்மளோட லக்கு மட்டும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உள்ளே போய் பார்ப்போம். அந்த இடத்த நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் மக்களே. நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ கிளம்புவோம். போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பி போகிறோம். போகிற வரையில் நான் வீடியோ எடுக்கிறேன். நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியாச்சு. இட்லி சொல்லியிருக்கேன். ஆனால் இது சாப்பிட்டா தான் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஆயில் ஃபுட்லாம் சாப்பிட்டோன்னா வேலைக்கு வந்து டிரைவிங்கில் இதை சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். மறக்காமல் நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக நல்லாயிருக்கும். முதல்ல சாப்பிடுவோம். பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சரியான டேஸ்ட்டு. எதிர்பார்க்கவே இல்லை. டிஃபன் வந்து நாங்கள் பயந்துனே வந்தோம் எந்த ஹோட்டலில் நிப்பாட்டுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பரவாயில்ல, செம்ம சூப்பராக ஒரு ஹோட்டல் கிடச்சிது. ஒன்றும் இல்லை மக்களே, நம்ம திருத்தணிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் முன்னாடி இந்த ஹோட்டல் இருக்குது. கேட்டோம். இங்கேருந்து 4 கிலோமீட்டர் கரெக்டாக திருத்தணி. இவங்களே மாடு வளர்க்குறாங்க போல இருக்குது. டீ சொன்னோம். ஒரு சில ஹோட்டலில் டீ நல்லாவே இருக்காது. காஃபி தான் சூப்பராக இருக்கும். டீ சரியான டேஸ்ட்டு. பால் செம்ம திக்காக இருந்தது மக்களே. சூப்பராக இருந்தது. அல்டிமேட்டு. மறக்காமல் இந்த ஹோட்டல் வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணோம். ஃபுட்டு ட்ரை பண்ணி நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளம்புவோம். இப்போ நம்ம கரெக்டாக 8 மணி ஆகுது. கிளம்புனா தான் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே ரீச் பண்ணுவோம். எவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணுறோம். மறக்காமல் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கிளம்புவோம், வாங்க. மக்களே, நம்ம திருப்பதி வந்துட்டோம். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான். நம்ம போக வேண்டிய ஸ்பாட் வந்து இங்கேருந்து கரெக்டாக 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்மளால் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தனால ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு விடலான்னு சொல்லிட்டு பைக்கை நிப்பாட்டினேன். எதுக்கு இந்த இடத்துல நிப்பாட்டினா ஃபுல் ஃப்ரீயாக இருக்குது பிரிட்ஜு. எந்த வண்டியும் இல்லை, டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இருந்தனால தான் நிப்பாட்டினோம். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டு நம்ம போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு போய்டுவோம். அதனால் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Driving at night, windowless ride, feeling alive. Nothing in sight, forever in flight. Follow those lines, we'll make it this time. Blurry street lights, work as a guide to memories that we're making tonight. Oh yeah, we'll make it tonight. Yeah. I'll do anything that I feel like I wanna do. I'm living life like I got nothing left to prove. No end in sight, just always staying on the move. I'll go all night if that's just what I gotta do. Life's too short to care about what you can't afford. Memories are in what you explore, so just don't be ignored. Go ask for more, go ask for more. 'Cause I've been living life right like I could just die any minute. Going for a ride down the side, PCH. 2% 60 rupees. 10 change లేదా? 10 change இல்லைண்ணா. மக்களே, நம்ம டல்கோனா ஃபால்ஸ் வந்துட்டோம்.
கீழே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு கேமராக்கெலாம் சார்ஜ் பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம ஃபாரஸ்ட் என்ட்ரி ஆகிட்ட பிறகு இங்கே வந்து பர் பர்சனுக்கு வந்து 30 வாங்குறாங்க. நீங்கள் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெளியிலேயே சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிடுறாங்க அங்கேயே. இங்கே விடுங்க, நம்ம ஹோட்டலில் சாப்பிடுங்க, அங்கே பைக் பார்க் பண்ணிங்க, பேக்ஸ் லக்கேஜஸ் எதனா இருந்தால் அங்கேயே வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நமக்கும் இங்கே வேறு யாரும் தெரியாது. அவ்வளோ லக்கேஜ் எடுத்துகிட்டு மேலே 2 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தூக்கிட்டு நம்மளால் போக முடியாது. அதனால் எல்லாத்தையும் இங்கேயே வச்சிட்டோம். இப்போ டிக்கெட்டும் எடுத்துட்டோம். இப்போ மேலே போகலாம். இதான் போகிற வழி. ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க போல இருக்குது. ஒரே சேராக இருக்குது. எப்படி போக போகிறோன்னு தெரில. நல்லபடியாக போகணும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போய் பார்க்கலாம் மேலே என்ன இருக்குது. இது ஒரு நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே கூட்டத்தில் தான் நல்லா எல்லாம் போவாங்க. கூட்டமாக போவாங்க. எங்களுக்கே பயமாக இருக்குது. வர வழியில் பார்த்தோம் ஒரு வண்டி கூட கிடையாது. நாங்கள் அங்கேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம். அந்த 10 கிலோமீட்டரும் ஒரு வண்டியும் இல்லை. நம்ம மட்டும் தான் வந்துட்டே இருக்கோம். திரும்பி பார்க்கணும் யாராச்சும் வருவாங்களான்னு. எங்களுக்கு பயம் எடுத்துக்கிச்சு. சப்போஸ் இங்கே வந்துட்டு இன்னைக்கு கிடையாது போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தது வேஸ்ட்டாக போயிடும். இருந்தாலும் நம்ம பைக் டோக்கன் போகிற இடத்துல வந்து 10 ரூபா வாங்கினார் அந்த அண்ணன். தொட்டு கும்பிடும் போதே கேட்டேன், என்னன்னா யாருமே வரலையான்னு கேட்டதுக்கு வந்து அவர், நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்க, போங்க ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. சரி வாங்க போய் பார்ப்போம் மேலே என்ன இருக்குன்னு. நல்ல வேலை அங்கே மட்டும் தான் வேலை நடந்துட்டுருக்கு. நாங்கள் மலைக்கு மேலே ஸ்டார்டிங்கில் ஏறும் போதே நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த சேத்துல எப்படிடா நம்ம ஏறுறதுன்னு பார்த்தோம். கொஞ்சம் தூரம் மட்டும்தான், ஒரு 10 அடிக்கு மட்டும்தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதான் போல பாதை. இது நல்லா இருக்குது, இதில் நடந்து போகலாம். மற்ற டைமில் அந்த சேர்லாம் நடக்கணும்னா இந்த மழை டைம்லாம் நடக்கவே முடியாது மக்களே. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு போல். இந்த சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். இது சின்ன வழி, இது மட்டும் தான் பாதை. போகிறதுக்கும் இதான் வழி, வரத்துக்கும் இதான் வழி போல். பாருங்கள் இந்த 2 சைடும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சவுண்டு கேட்குது பாருங்கள். அருவி கொட்டுற சவுண்டு கேட்குது. போய் பார்ப்போம் வாங்க. கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு 2 கிலோமீட்டர் சொன்னார். இப்படியே போனால் என்னத்துக்கு ஆகிறதுன்னு தெரில. 2 கிலோமீட்டரு. மக்களே, இன்னைக்கு இந்த ஃபாரஸ்ட்ல எல்லாமே நாங்கள் தான். ஒருத்தர் கிடையாது. நாங்கள் 2 பேர் தான் போயிட்டு இருக்கோம். பாருங்க, கைடுலாம் கிடையாது. இங்கே கைடும் நாங்கள் தான், இந்த இடத்துக்கு ஓனரும் நாங்கள் தான். வாங்க போகலாம். பாருங்க சின்ன வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க. இங்க ஒரு பயங்கரமான ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. யாரும் வந்து இதை எடுக்காதீங்க அதை எடுக்காதீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில இடம் கேமரா தூக்கணுன்னே கேமரா எடுத்து வை, இதை வை, அதை வைன்னு சொல்லுவானுங்க. இங்கே எங்களை யாரும் தொந்தரவு பண்ணல. நம்ம இஷ்டத்துக்கு எது ஒன்றாலும் எடுக்கலாம். நம்ம அந்த வீட்டிலலாம் சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ் வரும் பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. அதே மாதிரி இருக்கு பாருங்க குட்டியா. ஆனால் இதுவே இந்த இடத்துல செம்ம சவுண்டு கேட்குது. நாங்கள் நடந்து வரும்போது செம்ம சவுண்டு. என்னடா இதுன்னு பார்த்தா சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அழகாக அப்படியே விட்டா மேலே ஏறி போகலாம். ஆனால் நம்ம மெயினான இடத்துக்கு போவோம். இங்கே நின்றுட்டோம்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். வாங்க அப்படியே போவோம். காட்டுக்குள்ள காட்டு வழி போகிற கவலைப்படாத. நம்ம மெயினான ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்கள், அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் சொன்னார். நாங்களும் நடந்து வந்துகிட்டே தான் இருக்கோம். வாங்க, வந்ததே அதுக்கு தானே. இதெல்லாம் பார்த்தா நம்மளால் முடியுமா? எப்படி பார்த்தாலும் 2 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்னு சொல்லி வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வந்துருப்பான் போல். சரி, ஆனால் 2 கிலோமீட்டராக இருப்பான் அவன். வாங்க போகலாம். நம்ம இந்த காலையில் ஒரு 4:30 மணிக்கெலாம் எழுந்து அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்காக தான் மக்களை வந்திருக்கோம். இந்த இடத்த பாருங்கள், சும்மா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த 200 கிலோமீட்டர் நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணோன்னே தெரியல பைக்கில். எங்களோட நீங்கள் நல்ல நேரம், கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. சில்லு நல்ல ஒரு கிளைமேட்டு. அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். வர வழியிலே வந்து நாங்கள் என்ட்ரன்ஸில் வந்து எல்லாத்தையும் பே பண்ணிவிட்டு, பைக்குக்கு கேமராக்கு எல்லாத்தையும் பே பண்ணிவிட்டு, இன்னொரு டோக்கன் உள்ளே வந்தோடனே ஒரு டோக்கன் போட்டாங்க.
எல்லாம் டோக்கன்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு ஒரு அண்ணன் என்ன சொன்னார்னா 2 கிலோமீட்டர் நடக்கணும் உள்ள, அதனால எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. எல்லாத்தையும் வச்சுட்டு 2 கிலோமீட்டர் தான் நினச்சிட்டு வந்தோம். வர 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 கிட்டத்தட்ட ஒரு 1 hour டிராவல் பண்ணி வந்துட்டோம் நடந்து. ஆனால் எங்களுக்கு என்னடா ஒன்றும் வரலையேன்னு ஃபீல் பண்ணோம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்துட்ட பிறகு எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. இந்த இடத்த பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. மற்ற இடத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் போனீங்கன்னா அந்த சேஃப்டியாக வந்து கம்பி கட்டி எல்லாரும் குளிப்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஃபுல் ஓப்பன் தான், எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக சேஃபாக இருங்க. ஏன்னா எல்லா பாறையும் வழுக்கும். மக்கள்லாம் வந்தாங்க, இங்கேயே தான் இருக்காங்க, யாரும் மேலெல்லாம் போகல. மேலே போனோம்னா அந்த இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும், அதுக்கு மேலே எதுவும் இல்லை. இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம். கீழெல்லாம் போனால் சூப்பராக குளிக்கலாம். நல்லா இருக்குது பார்க்கவே, செம்ம சில்லுன்னு இருக்குது. நிறைய குரங்குங்க இருக்குது, எதை வச்சாலும் தூக்கிட்டு போயிடும் போல். எங்களை சுற்றி சுற்றி வருதுங்க. இந்த இடத்த பாருங்க, அப்பா இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணும். அவ்வளோ தூரம் போனோம்னா நினைக்காதீங்க. ஜம்முன்னு வண்டி எடுத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்து வாங்க. வந்தீங்கன்னா பைக்லலாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணாதீங்க. சிம்பிளாக வந்து பொறுமையாக வந்தாலே வந்துடலாம், சீக்கிரம் வந்துடலாம். கார்லலாம் ஃபேமிலியோடு வாங்க, வந்து இந்த என்ஜாய் பண்ணுங்க. இந்த இடத்த அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெயில் வேறு வந்துருச்சு. அந்த இடத்துக்கும் இந்த தண்ணி வரத்துக்கும் மேலே மலைக்கு மேலே இருக்கிற வெயிலையும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஆசையாக இருக்குது அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. குரங்கு அவ்வளோ சேட்டை பண்ணுங்க பாருங்க. வந்து யாருக்கிட்ட இருந்து ஏதோ பிடிக்கிட்டு போகலான்னு பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் இங்கே வந்தால். அங்கே போன மூலம் இருக்கு மக்களே, ஆனால் வந்து சேஃப்டியே கிடையாது. பயங்கரமாக ஒழுக்குது பாரு. ஏதாவது வந்து சப்போர்ட்டுக்கு ஏதாவது கம்பி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அங்கே போயிருக்கலாம். அங்கே போக முடியாது. ஆனால் பசங்க நிறைய பேர் அங்கே போகிறாங்க. சேஃபே கிடையாது. ஆனால் என்ஜாய் பண்ணலாம் வந்தா. அப்படியே வாங்க, அப்படியே வாங்க அக்கா, அப்படியே வாங்க. பொறுமையாக கை வச்சுட்டு வாங்க. அவ்வளோதான். நம்ம டல்கோனா ஃபால்ஸை நல்லா என்ஜாய் பண்ணோம். மறந்துடாதீங்க, ஆந்திராவில் வந்து சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த டல்கோனா ஃபால்ஸு. நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் வருது. இதெல்லாம் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் வந்து யங்ஸ்டர்ஸு கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளெலாம் யாரும் வந்து வராதிங்க. ஏன்னா சேஃப்டி பர்பஸ் அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது. 50க்கு 50% தான் இருக்குது. இதுதான் பாதை. அங்கே போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபுல்லாக பசங்க மட்டும்தான் இருக்காங்க. வயசானவங்க ஏஜ்டு பீப்புள்ஸோ இல்லை சில்ட்ரன்ஸோ கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே கூப்பிட்டு போகிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம என்ட்ரிலேருந்து இங்கே வரத்துக்கு மட்டும்தான் சேஃப்டியாக இருக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் யாரும் எந்த தொந்தரவும் கிடையாது. சூப்பராக வரலாம் மக்களே. ஆனால் வந்து இங்கே வந்துட்டீங்கன்னு வைங்க, இங்கே இருந்து என்ஜாய் பண்ணுங்க. இல்லையா அங்கே போகிற மாதிரி இருந்தால் யங்ஸ்டர்ஸ் மட்டும் போங்க, சேஃப்டியாக போங்க. மற்றபடி இந்த இடத்த நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ வரும்போது நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆர்டர் வெளியே எடுத்துட்டாங்க ஒரு ஹோட்டலில். இப்போ போயிட்டு நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு பார்ப்போம் வாங்க மக்களே. இந்த ஹோட்டலில் தான் நம்ம வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு போனோம். இப்போ ஃபுட்டு எல்லா இடத்துலையும் வந்து வச்சுட்டாங்க. நமக்காக நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணியிருக்காங்க. ஆம்லெட் சொல்லியிருக்கேன், சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே கொஞ்சம் பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆந்திரா ஃபுட்னாலே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இதில் வேறு நாட்டுக்கோழி குழம்பு. சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. செம்ம பசி வேறு. சாப்பிட்டுட்டு நம்ம வீடியோட இதை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். வா, சரியான ஸ்பைசி மக்களே, காரமாக இருக்கு. இன்னும் லைட்டாக தான் போட்டு சாப்பிட்டேன். கறி எப்படி வெந்திருக்கான்னு பார்ப்போம். குழம்பு சூப்பராக இருக்கு. நல்லா தான் இருக்குது. ஒரு வெரைட்டியான டேஸ்ட் தான். நம்ம பசிக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிடும் போது சாப்பாடு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்குற மக்களே, நம்ம லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் டல்கோனா ஃபால்ஸை வந்து நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.
நம்ம லஞ்சு சாப்பிட்ட ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டல்கோனா ஃபால்ஸ் உள்ள என்ட்ரி ஆகிட்ட பிறகு டெட் எண்டு போனீங்கன்னா அவங்க ஹோட்டல் தான். மறக்காமல் அந்த ஹோட்டலுக்கு போய் ட்ரை பண்ணிங்க. ஃபுட்டு சூப்பராக இருந்தது. அவங்க நிறைய ஃபெசிலிட்டிஸும் பண்ணுறாங்க. மேலெலாம் ரூம்ஸ் அவைலபிள். ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ஃபோன் நம்பரும் ஹோட்டல் நேமை மென்ஷன் பண்ணுறேன். இது ஒரு பெரிய ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது, பட் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதனால் மறக்காமல் நீங்கள் டல்கோனா ஃபால்ஸ் வந்தீங்கன்னா முன்னாலே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க. ஃபுட்டுக்கெல்லாம் அவங்க நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள். நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் கிளம்பலான்னு பார்த்தோம். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு தான் வந்தோம். ஏன்னா செம்ம மழை பெஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருக்குது. நம்ம இப்போ கிளம்புனா தான் வந்து ஒரு 7 o'clock போல் நம்ம வீட்டுக்கு ரீச் பண்ணுவோம். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய் பாய்.